நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்தேர் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டத்தின் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் மிக பழமை வாய்ந்தது. முன்னொரு காலத்தில் வேத சர்மா இறைவனுக்கு திருவமுது படைக்க காயப்போட்டிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வேலையிட்டு காத்ததால் இறைவன் திருநெல்வேலி நாதர் என்று சிறப்பு பெயர் பெற்று ஊருக்கு திருநெல்வேலி என பெயர் வர காரணமானவர். பால்குடம் சுமந்து சென்ற ராமுகோன் என்ற அன்பரை இறைவன் மூங்கில் வடிவமாக இருந்து இடறிவிட்டு பாலை தன்மேல் கவிழ செய்து அதனால் வெட்டுண்டு காட்சியருளிய பெருமையுடையதும் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற பெருமையுடையதும் பஞ்ச சபைகளில் தாமிர சபை இங்கு அமைந்திருப்பது என பற்பல சிறப்புகள் நிறைந்தது அருள் தரும் காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில். இப்புண்ணிய திருத்தலத்தில் ஆணி பெருந்தேர் திருவிழா 48 நாள் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான ஆணி பெருந்தேர் திருவிழா கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது. இதற்காக நேற்று முன்தினம் தங்கப்பல்லக்கில் அசரதேவர் புறப்பட்டு அங்குர விநாயகர் கோவிலில் பிடிமண் எடுத்து வந்து திருக்கோவிலில் வைத்து அங்குரார்ப்பணம் என்னும் முளைப்பாலிகையிடுதல் நடைபெற்றது. நேற்று மாலையில் கொடிப்பட்டம் ரத வீதிகளில் சுற்றி வர ஆணி பெருந்திருவிழாவின் பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று திருக்கோவில் பெரிய கொடிமரம் பஞ்சமூர்த்திகள் உள்ளிட்ட ஆணி பெருந்திருவிழாவில் எழுந்தருளும் பிற மூர்த்திகள் ஆகியோருக்கு காப்பு கட்டுதலுடன் கூடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவிழாவின் தொடக்கமாக இன்று அதிகாலை 3 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. கொடிமரம் அருகில் அசரதேவர் மற்றும் கலசங்களுக்கும் மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஹோமங்களுடன் பூஜைகள் நடைபெற்றது. சுவாமி அம்பாள் ஆலய பிரதான கொடிமரத்திற்கு அருகில் எழுந்துள்ள கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று காலை 4:30 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. வேத விற்பனர்கள் 4 வேதம் கூற, ஓதுவா மூர்த்திகள் பஞ்ச புராணம் பாட, கொடிமரத்திற்கு நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, சோடச உபசாரணைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் சுவாமி அம்பாள் காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து ரத வீதிகளில் உலா நடைபெறும். கோவில் கலையரங்கத்தில் தினமும் மாலை சமய சொற்பொழிவு, கர்நாடக இன்னிசை, ஆன்மீக கருத்தரங்கம், பக்தி இன்னிசை கச்சேரி, புராண நாடகம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிகர நிகழ்ச்சியான ஆசியாவிலேயே அதிக எடை கொண்டு பெரிய தேரான நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர் ஓடும் தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். Terima kasih.